அனைவருக்கும் வணக்கம். 14/6/2026 முதல் 20/6/2026 வரைக்குண்டான ரதாதி விசேஷங்கள், இந்த வாரத்துக்குண்டான முக்கியமான விரதங்கள் என்னென்னங்கிறதை பார்ப்போம். பரவ வருஷம் வைகாசி மாசம் 31ஆம் தேதி 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை சதுர்தசி திதி காலை 11:55 வரை. அதன் பின்பு அமாவாசை. ரோகிணி நட்சத்திரம் இரவு 10:46 வரை. அது பின்பு மிருகசீர்ஷ நட்சத்திரம். திருதிய நாமயகம் பகல் 1:23 வரை. சகுனி கரணம். நாள் முழுவதும் சித்த யோகம். நேத்திரம் இல்லை, ஜீவன் இல்லை, ரெண்டுமே பூஜ்ய பங்காக உள்ளது. இன்று சர்வ அமாவாசை. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி புறப்பாடு, ஆவுடையார் கோயில் சிவபெருமான் பவனி, சமயபுரம் காஞ்சிபுரம் இருக்கங்குடி மாரியம்மன் போன்ற ஆலயத்தில் சிறப்பு தரிசனம் செய்ய நல்ல பலன் கொடுக்கும். இன்று சர்வ அமாவாசை. காலை 11:55 வரை, அதாவது சராசரி 11:55 மேல் அந்த திதி உதயமாவதால், மத்தியான நேரம் திதி இருப்பதால் இன்றைய தினம் அமாவாசை. நாளை திங்கட்கிழமை காலை 9:30 முடிவது. அதனால நாளை அமாவாசை, தர்ப்பணம் கிடையாது. ஆகவே இன்றைய தினம்தான் அமாவாசை. நம்மளுடைய கலாச்சாரம் பிரகாரம் அமாவாசைன்னு முன்னோர்களுடைய வழிபாடு தவறாம செய்து வருவது நம்மளுடைய கடமை. மூதையர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணங்கள், அவருடைய செலுத்த வேண்டிய நன்றி கடன் அனைத்து நம்ம வழி வழியாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனால இந்த நாள் முன்னோர்களை வேண்டி தர்ப்பணம் செய்யணும். முடிந்தால் புனித நதிகளில் நீராடி, கடல் கரை, குளம் கரை, ஆற்றங்கரை போன்ற புண்ணிய நதியில போய் நீராடி அந்த இடத்துல தர்ப்பணம் செய்து வர்றது இன்னும் கால சிறந்த பலன் கொடுக்கும். அல்லது வீட்டிலேயே கூட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். நல்ல படங்கள், சாம்பிராணி, தீபம் காட்டி நெய்வேதம் செய்து படையல் வைத்து கும்பிடுறது ஒரு வகை பலன் கொடுக்கும். நம்மளுக்கு குடும்பத்துக்குண்டான சம்பிரதாய பிரகாரம் என்னவோ அது முழுமையாக கடைபிடிக்கணும். அது படையல் வைத்த அன்னத்திலிருந்து, அதாவது படையல் வைத்த சாப்பாடிலிருந்து கொஞ்சோண்டு எடுத்து காக்காய்க்கு உணவளிக்கணும். அதனால நம்ம பித்தர்களாக பாவித்து நம்ம வழி வழியா செஞ்சுட்டு வரக்கூடிய கடமையாகும். அதனால சூரியன் பகவானும் சந்திர பகவான் ஒன்னா கூடக்கூடிய காலம் அந்த நேரத்தில் தான் அமாவாசை. அதனால ஏழை எளியவர்களுக்கு மோர் தானம் செய்வது, தான தர்மம் செய்வது நல்ல சிறந்த நாளாக இருக்கும். அது ஊனமுற்றவர்களுக்கு, தொழுநோயாளிகளுக்கு, முதியோர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில உதவி செய்து வரும்போது அந்த பித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சாலும் பித்தர்களுடைய ஆசீர்வாதம் தானாவே கிடைக்கும். ரொம்ப இயலாதவர்களுக்கு உதவி செய்வதால் அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூரணமாக அடையும். ஆகவே இன்றைய தினம் அமாவாசை தவறாம நம்ம சென்று ஆலய வழிபாடு செய்து வர்றதும், மாலை பொழுது ஆலய வழிபாடு செய்து வரணும். காலை பொழுது பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து வர்றது சிறந்தது. ஆகவே முழுமையாக இந்த விரதத்தை கடைபிடித்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். அடுத்தபடியாக பரவ வருஷம் ஆனி மாதம் 1ஆம் தேதி 15/6/2026 திங்கட்கிழமை, தேய்பிறை அமாவாசை காலை 9:30 வரை. அதன் பின்பு பிரதமை திதி. மிருகசீர்ஷ நட்சத்திரம் இரவு 9:09 வரை. அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம். இன்று சூலம் நாமயோகம், நாகவ கரணம். இந்த நாள் முழுவதும் சித்த யோகம். நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் பூஜ்யம் பங்காக உள்ளது. இன்று ஆனி மாதம் மாத பிறப்பு. ஷடசிர் புண்ணிய காலம், இஷ்டி காலம், கரவீர ஜெயந்தி. ஆகவே இந்த கரிநாள். புன்னாக கௌரி விரதம். வீட்டில் உள்ளவர்களுக்கு நோய் நீங்கும். திருவெல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் மூலவருக்கு அலங்கார திருமஞ்சன சேவை. சிதம்பரம் சிவபெருமானுக்கு பவனி. இன்று 2-3 வகையான விசேஷங்கள். முதலாவதாக காலை பொழுது
சோமசுத்த பிரதட்சணம் சொல்லுவோம், அஸ்வத்த பிரதட்சணம் அதுவும். சோமசுத்த பிரதனங்கிறது திங்கட்கிழமை கூடி வரக்கூடிய பிரதோஷத்துக்கு அது பேர். இதே திங்கட்கிழமை கூடி வரக்கூடிய அமாவாசைக்கு அஸ்வத்த பிரதட்சணம்னு பேர். அப்ப இந்த அரச மரத்துல இருக்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த இறைவனை போய் தரிசனம் செய்ததுக்குண்டான புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலம் இன்றைய தினம். ஆகவே காலை பொழுது திங்கட்கிழமை சந்திரபுரையில காலையில 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள நாகத்துக்கு பூஜை செய்யணும். அரச மரத்தில் உள்ள நாகத்துக்கும் அரச மரத்துக்கு சேர்த்து பால், மஞ்சள், பன்னீர் அபிஷேகம் செய்து 108 முறை பிரதட்சணம் வரணும். இயலாதவர்கள் குறைவாக ஒரு 54 முறையாக பிரதட்சணம் ஏறணும். இந்த அரச மரம் சுத்தி வரக்கூடிய காரணம் நிறைய உண்டு. அதிலே முதலாவதாக கருதப்படுவது பாரம்பரியமாக சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த குழந்தை பேரே நம்மளுக்கு கிடைக்கலன்னா அதிகாலையில அரச மரத்தை சுத்தி வரணும். அதனால்தான் மரத்தை சுத்தி பிள்ளை பேத்தன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அரச மரத்தை சுத்தினால் பிள்ளை பேரு கிடைக்கும். அதனால பிள்ளை பேரு அரச மரத்துக்கு உண்டான சுவாச காற்று, அதனுடைய பாலுடைய தன்மை சொல்லும். அரச மரம் விஷா காலத்துல எழுந்து ஒரு நல்ல ஒரு சுவாசம் வெளியில விடும். அதுதான் முக்கியமான எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். அதுல நம்மளுக்கு முதலாவதாக சொல்லக்கூடியது கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய கோளாறு நிவர்த்தி ஆகும். ஆண்களுக்கு விந்து அணுக்கள் ஏதேனும் ஒரு குறைபாடு இருந்தா அதை நிவர்த்தி பண்ணும். அதனால அது பால் உள்ள மரம்ங்கிறனால அது எப்பவுமே பாருங்க, இலை உதிரி காலம் நல்ல இலையெல்லாம் உதிர்ந்துடும். மறுபடியும் நல்ல இலை துளுத்து வரும்போது நீங்க அந்த போய் ஒரு இலை கிள்ளி பாருங்க, அது பாலா கொட்டும். ஆனா அதே முதிர்ந்த இலையில போய் கிள்னா வராது. அதனால அந்த பால் உள்ள மரம் அப்படிங்கிறனால அந்த கன்னித்தன்மை கட்டி காத்து குழந்தைய பாக்கியம் கொடுக்கும், கர்ப்பப்பை பலம் பெறும், இந்த விந்து அணுக்கள் அதிகரிக்கும். அதனால கணவன் மனைவி சேர்த்து வழிபாடு செய்வது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த தினம் அமாவாசையில வழிபாடு செய்து. இன்னொன்னு என்ன, அந்த அமாவாசையில சோமசுத்த பிரதட்சணம் செய்த போல் அஸ்வத்த பிரதட்சணம் செய்யும் போது பித்திருக்களுடைய தோஷம் நிவர்த்தி ஆகி பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். திருமணம் தடை நீங்கும். சனி கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷம் அனைத்தும் விலகும். கண்டிப்பாக அந்த திங்கட்கிழமை யார் வழிபாடு செய்து வராங்களோ, ஜாதகத்துல 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி கோட்சாரப்படி நடக்குது. அதே மாதிரி நம்ம பிறக்கும் போது இருக்குது. எப்பவுமே வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா இந்த அமாவாசை வரக்கூடிய திங்கட்கிழமையில் வழிபாடு சந்திரபோரையில அந்த மரத்தை சுத்தி வரும்போது பித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சனியுடைய கிரகத்து உண்டான தோசை நிவர்த்தி ஆகும். அதனால அந்த மரத்தை பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரங்கிற 3 மூர்த்திகள் சேர்ந்து அனுகிரகம் செய்யக்கூடிய காலம். அதனாலதான் மூது பிரம்மா விஷ்ணு மத்திய விஷ்ணு ரூபேன அக்ரதே சிவரூபாய விருட்சராஜே நம நமக சொல்லும். அந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செய்து வரும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். நீங்கள் எந்த வகையான தோஷத்துக்கு ஆள்பட்டு இருந்தாலும், எந்த பிரச்சனையில இருந்தாலும் அந்த மரசம் சுத்தி வரும்போது உங்களுக்கு அந்த நிவர்த்தி கிடைக்கும். ஆகவே தவறாம இந்த அரச மரத்தை சுத்தி வரணும். இன்னும் மற்றொரு விசேஷமாக ஆனி மாதம் பிறப்பு என்று ஷடர்ஷி புண்ணிய காலம் அடிப்பர். அந்த புண்ணிய காலத்தில் அது முதல்ல ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி இந்த மாதத்துல வரக்கூடிய காலம் ஷடர்ஷி புண்ணிய காலம் என்று அழைக்கப்படுது. ஷடர்ஷி என்றால் சமஸ்கிருதத்துல 86 வகை பொருள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் போது குறிப்பாக 30 பாகை சொல்லுவோம். அதுல 86 பாகை தூரம் கடக்கும் போது இந்த கிடைக்கும். அதாவது இந்த 86 பாகையில ஒரு ராசி, அதாவது ஆனி மாசம் பிறப்பு, அப்புறம் ஆடி கிடையாது, ஆவணி கிடையாது, புரட்டாசி மாசம் 1, அது 90 பாகை கடக்கும். ஆனா ஒரு ராசியில 30 பாகை தான்.
அப்ப அது கடக்கும் போது 90வது பாகை கடக்கிறதுக்கு முன்னாடி 86வது பாகையிலே இந்த உண்டான தன்மை உருவாகும். அதனால 3 மாதம் ஒரு முறை இது வரும். ஆகவே மொத்தத்துல வருஷத்துக்கு 4 முறை, ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி, இந்த மாதத்துல ஷடர்ஷி புண்ணிய காலம். இந்த தினம் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு சிவ வழிபாடு மிக மிக உகர்ந்த நாளாக கருதப்படும். இந்த நாளில் சிவனை வழிபாடு செய்வது, சக்தியும் சேர்த்து வழிபாடு செய்வது மிகுந்த ஆற்றலையும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கும், மன ஆற்றல் கொடுக்கும், மன வைராக்கியம் கொடுக்கும், மனதிலே ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் நம்ம வழிபாடு செய்ய. ஆனால் கோயில போய் தரிசனம் செய்யணும். கோவில் சென்றால் அர்ச்சனை செய்து வர்றது நல்லது. அன்றைய தினம் முழுவதும் சிவ சிந்தனையில இருப்பது இன்னும் கால சிறந்தது. சிவபுராணம், கோளார பதிவகம், அந்த மாதிரி நிறைய பாடிட்டு வர்றது நம்மளுக்கு அதிகமான ஆற்றலை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தான தர்மம் கூட செய்யலாம். இந்த தினம் ஷடர்ஷி புண்ணிய காலத்துல பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரனை 3 பேர் மனதார வேண்டி அந்த தான தர்மம் செய்யும் போது அந்த தானத்துக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். பிரதிபலன் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லுவோம். அதனால பிரார்த்தனை நம்மளுக்கு பலிக்கும். பிரதிபலன் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய தானம், பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கும். ஆனால் இந்த புண்ணிய காலத்துல இறைவனை முன்னிறுத்தி கோரிக்கை எல்லாம், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கோரிக்கை, உங்க குடும்பத்தினுடான குறைகள் எல்லாம் நிவாரணம் பெறும். இந்த ஷடர்ஷி புண்ணிய காலத்துல முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிந்து வழிபாடு செய்து யார் வராங்களோ அவங்களுக்கு அனைத்து விதமான நன்மையே நடக்கும். அடுத்து இன்றைய தினம் இஷ்டி காலம். அதாவது அமாவாசைக்கு மறுநாள், பௌர்ணமிக்கு மறுநாள், அதாவது மறுதிதி உதயமாகிற நேரம் இஷ்டி காலம் பேர். பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை பிறக்கும் போதும், அமாவாசை முடிஞ்சு பிரதமை பிறக்கும் போது இஷ்டி காலம் பேர். இந்த இஷ்டி காலத்துல நம்ம அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்து கொள்ளலாம். அதனால கடவுள் வழிபாடு செய்தால், சிறு பூஜை, ஹோமங்கள் எல்லாமே பல மடங்கு பலன் கொடுக்கும். இது அறிந்தவங்க நல்ல தருணம். இந்த நேரத்துல கரெக்டா போய், எப்போ காலையில 9:30 எது முடியுது, அமாவாசை பிரதமை திதி ஆரம்பம், 10 மணி ஆலயத்துல இருக்கணும். 9:30 மணி, 9 இருந்து 10 மணி வரைக்கும் ஆலயத்துல இருந்து தரிசனம் செய்து வரும்போது அந்த இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். எல்லா ஹோமங்களும் செஞ்சுக்கலாம். அது தெய்வங்களை பிரசன்னம் பெறுது. அதாவது பிரசன்னம் பார்க்கறோம்ல, அந்த விஷ்டி காலத்துல பார்த்தா நல்லா இருக்கும் சொல்லுவோம். நம்ம கேட்டது உடனே கிடைச்சிடும். நம்ம கோரிக்கை அனைத்தும் முன்னாடி நிடும் இந்த தெய்வ பிரதர்சனம் பார்க்கும்போது. அந்த உன்னதமான காலத்தில் நாம் வழிபாடு செய்வது, சூட்சமமான அருகில் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் வழங்குவாங்க தெய்வங்கள். அதனால நம்மளுக்கு தொழில் வளர்ச்சி, குடும்ப மேன்மை அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். ஹோமங்கள், யாகங்கள் செய்வதன் மூலம் நம்மளுக்கு பலவிதமான மிகுந்த பலன்களை கொடுக்கும். அதனால வழிபாடு அமாவாசைக்கு அப்புறம் வர்றதோ கூடிய இந்த இஷ்ட காலத்துல விரதங்கள் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. விரதம் இருக்குன்னா இருக்கலாம், இருந்தாலும் அர்ச்சனையாவது செய்து வரணும். இந்த காலத்துல செய்து வரும்போது உங்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். அதனால இந்த தினம் இன்னொரு விசேஷமாக ஆனி மாதம் 1ஆம் தேதி கரவீர விரதம் பேர். இந்த கரவீர விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய சில நேரம் வைகாசி மாசமே வரும். இந்த ஆனி மாசம் வந்திருக்குது. இந்த திதியில முடிஞ்சு, அதாவது அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதி பறக்கும் போது இந்த கரவீர விரதம், அரளிப்பூக்கு அர்ச்சனை, இது அதிகமாக கொண்டாடக்கூடிய இடங்கள் வட மாநிலத்துல தான். இந்த சூரிய பகவானையும் சிவபெருமானையும் அரளி மலர்களால் அர்ச்சிப்பது வழக்கம் இந்த தினம். பெண்கள் அதிகாலையில உதயத்துல, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து சாப்பிடாமல் இருந்து சூரிய பகவானை பார்த்து 7 முறை சூரியனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி அல்லது சூரிய நமஸ்கார மந்திரம் சொல்லி பூஜை செய்து வரும்போது அந்த சூரிய தோஷ நிவர்த்தி ஆகும். அரளிப்பூவால அர்ச்சனை செய்யணும். அந்த சூரியனை வழிபாடு செய்தவுடன் சிவபெருமானை போய் பூஜை செய்யணும். அதனால நம்மளுக்கு இந்த அனைத்து விதமான நன்மை நடந்தாலும் இது யாரு கடைபிடிச்சிருக்காங்க? சரஸ்வதி தேவி, தமயந்தி போன்ற புராண காலத்தில்
எல்லாம் இது பூஜை செஞ்சிருக்காங்க. அதனால இந்த தினம் இந்த பூஜை நம்ம அனுஷ்டிப்பதால் நம்மளுக்கு அனைத்து விதமான நோய் குணமாகும். இன்னொரு விசேஷமாக புன்னாக கௌரி விரதம் பேர். வீட்டில் உள்ளவர்களுக்கு நோய் நீங்கும். அதனால நோய் நொடி இருந்தா இந்த விரதம் இருந்து, இந்த கௌரி விரதம் இருந்து அந்த அம்மனை பூஜை செய்து வரும்போது எந்த விதமான தடை தாமதம் இருக்குது, நோய் இருக்குது, தீராத நோய், இதெல்லாம் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கும். அடுத்தபடியாக பரமபட்சம் ஆனி மாதம் 2ஆம் தேதி 16/6/2026 செவ்வாய்க்கிழமை வளர்ப்பிற பிரதமை தேதி காலை 7:05 வரை. அதன் பிறகு திவிதி தேதி திருவாதிரை நட்சத்திரம் இரவு 7:35 வரை. அதன் பின்பு புனர்பூஷ நட்சத்திரம் கண்டம் நாமயோகம் காலை 7:23 வரை. அதன் பின்பு விருத்தி நாமயோகம் பவகரணம் காலை 7:05 வரை. மரண யோகம் இந்த இரவு 7:35 வரை. அதன் பின்பு சித்த யோகம். நேத்திரம் ஜீவன் இரண்டுமே பூஜ்ய பங்காக உள்ளது. இது நிஜ ஜேஷ்ட சுத்தம், சந்திர தரிசனம், தசகர ஸ்தான ஆரம்பம், அது சோபபாதம், பட்டீஸ்வரன் தேனீஸ்வரர் முத்துப்பந்தல் அருளிய லீலை, புன்னாக கௌரி விரதம், ஆவுடையார் கோவில் சுவாமி புறப்பாடு. இந்த தினம் அனைத்து விதமான நன்மை நடக்கணும். இந்த ஜேஷ்டா அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும். சில பேர் ஜேஷ்டானாலே நம்மளுக்கு தெரிஞ்சது கேட்டை நட்சத்திரம். ஆனா ஜேஷ்டா சுத்தம் அப்படின்னா அதுக்கு திதியுடையான கணக்கும் நட்சத்திரண்டான கணக்கும் சேர்த்து வரும். இன்றைய தினம் நம்ம வழிபாடு செய்யும்போது சந்திரனுடைய பரிபூர்ணமான கிருப கடாசம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த வளர்ப்பிடையில வரக்கூடிய, அதாவது சுத்த நிஜ என்றால் தமிழில் இது பஞ்சாங்க முறையில கொள்ளுவாங்க. அதனால இந்த மாதத்தில் வரக்கூடிய சில இடத்துல வைகாசியில வரும். இது ஆனி மாதம் வந்திருக்குது. அதனால இந்த தமிழ் மாதத்துல வரக்கூடிய ஆனி மாதம் குறிப்பிடுவார்கள். இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அமாவாசை வளர்ப்பிடையில நாட்களில் இது செல்வதால் நல்ல ஜேஷ்டா இளமை காலமாகும். இது பேரு ஜேஷ்டா தேவி அப்படின்னு பேர். இந்த ஜேஷ்டா தேவினா மகாலட்சுமிக்கு முந்தையவர், அதாவது மகாலட்சுமிக்கு அக்கா சொல்லும். மகாலட்சுமிக்கு மூத்தவள் ஜேஷ்டா தேவி. அது பேர் மூதேவி நம்ம சொல்லி பழகிட்டோம். அவரை வணங்குவதால் நம்மளுக்கு அதிகமான பலம் கொடுக்கும். அதாவது மகாலட்சுமி அவதாரத்துக்கு முன்னாடி அந்த ஜேஷ்டா தேவி மூதேவி அவதரித்தார். அதனாலதான் அந்த அவ்வை தேவி கூட அவ்வை பாட்டி இளமையாக இருந்து முதுமை வேணும் கேட்கும்போது இந்த ஜேஷ்டா தேவி தான் பிரார்த்தனை பண்ணும். அழகு எனக்கு குன்றி போட்டும் ஜேஷ்டா தேவி அப்படின்னு சொல்லி அவளுக்கிட்ட வேண்டும் போது மூதேவி தானே அவளுக்கு கொடுத்துறாரு. அதான் இளமை மாறி முதுமை கிடைக்குது அந்த ஜேஷ்டா தேவி மூலமா தான், அந்த அவை பிராட்டிக்கு. அதாவது தடைகள் நீங்கி குடும்பத்தில் மன மகிழ்ச்சி, செல்வம் பலம் பெருக்கும். அதனால இந்த தினம் நம்ம வழிபாடு செய்து வரும்போது பலவிதமான நன்மை நடக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அந்த ஜேஷ்டா. அது மட்டுமல்லாது தசஹர ஸ்நான ஆரம்பம் அப்படிங்கிற கங்காதேவிக்கு உண்டான பூஜை, கங்காதேவி அவதரித்த திருநாள் அதனால கொண்டாடப்படுது. அதனால புனித நதியில நீராடி சாஸ்திரப்படி 10 விதமான பாவங்கள் போகும்னு சொல்றாங்க இந்த கங்காதேவி நீராடும் போது. அதனால பாவஹனி அப்படிப்பார். பாவஹனின்னா பாவத்தை எல்லாம் குறையும். பகிரதவன் தவத்தால் கங்காதேவி பூமிக்கு அவதாரம் செய்த தினமாக இது கொண்டாடப்படுது. கங்காதேவி பூமியில கால் எடுத்து வைத்த தினம் இந்த தினம். அதனால 10 விதமான கங்கை அல்லது பிற புனித நதிகள் நீராடுவது உடலையும் உடைமைகளையும் ஆத்மாவையும் எண்ணத்தையும் தூய்மை பெறும். பாவம் பொசுக்கப்படும். கங்கா, யமுனா, நர்மதா, கோதாவரி, சரஸ்வதி, தாமிரபரணி போன்ற புண்ணிய நதியில நீராடும் போது இந்த பாவம்லாம் குறையும். அதான் அந்த இன்னும் கங்காதேவி பிரார்த்தனை பண்ணிக்கும். எல்லாரும் கங்கையில போய் நீராட முடியாது. அதனால நீராடும் போது வழிபாடு செய்துக்கணும். அதனால நதிக்கரையில நீராடி ஏதேனும் உங்களால வாழைப்பழமா ஏதேனும் அந்த கங்கை தேவி மனதார பிரார்த்தனை செய்ய தாம்பலம்
அந்த கங்கையில அந்த ஓடும் தண்ணியில விட்டுறணும். அந்த விடும்போது நம்மளுக்கு பலவிதமான நன்மை நடக்கும். அதனால இதெல்லாம் நம்ம வந்து செய்து வர்றது கால சிறந்ததாக இருக்கும். அதனால கங்கா தேவி மனதார வேண்டி வீட்டில் இருந்து எந்த விதமான சலசலப்பு இல்லாமல் வழிபாடு செய்து வரணும். அது இல்லாம நம்ம வந்து வெளியில போய் நீராட முடியல, வீட்டுல தான் குளிக்கணும், என்ன செய்யறது? கையில ஒரு செம்பு தண்ணி எடுத்துங்க, கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு திசை நோக்கி நின்று குளிக்கும் நீரில், அதாவது உங்க பவித்திர விரல் சொல்லுவோம், அதாவது மோதிர விரல், அது வந்து அந்த விரல் வந்து, அதாவது பொட்டு வைக்கும் போது சொல்லுவோம்ல, சுண்டு விரலுக்கு நடு பக்கத்து விரல் அப்படின்னு, அந்த விரல் வைத்து ஓம்ங்கிற மந்திரம் ஒரு 11 முறை அந்த நீர்நில சொல்லிட்டு, கங்கா தேவி, யமுனா தேவி, சைவா தேவி, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, ஜலஸ்மின் சந்நிதியும் குரு குரு என்ற மந்திரம் சொல்லி அந்த நீர் வந்து நீங்க குளிக்கணும். ஸ்பீடா சொல்லணும்னா, கங்காச்ச யமுனா கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவிரி ஜலஸ்மின் சந்நிதியும் குரு குரு சுவஹா அப்படி சொல்லுவோம். அப்ப மறுபடியும் அந்த தேவியை மனதார கங்கா தேவி பிரார்த்தனை நீங்க நீராடலாம். ஆனா எப்பவுமே வந்து முதல்ல வந்து இறைவனை நம்ம நமஸ்காரம் செய்து ஒரு பூஜை செய்து ஒரு ஸ்நானம் பண்ணோம்னா உடை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏதேனும் ஒரு உடை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடை உடம்புல இருக்கணும். உடை இல்லாமல் நீராடக்கூடாது. அதனால அந்த நீராடும் போது வழிபாடு செய்யணும். அதனால படிப்படியா நம்ம வாழ்க்கையில வந்து மேன்மை அடும், உடல் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், உடல்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து அதிகரிக்கும் சொல்லுவோம். அது மாதிரி ஊட்டச்சத்து அதிகரிக்காது, ஊட்டச்சத்து அதிகரிக்கிற மாதிரி நம்மளுக்கு வெப்பத்தை குறைக்கும். வெப்பத்தை குறைக்க சமநிலைப்படுத்தி இந்த கங்கா தேவி நம்மளுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால இந்த வசீகர தன்மையும் சேர்த்து கொடுக்கும், தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய தன்மையும் நம்மளுக்கு கொடுக்கும். அதனால கோயில்ல போய் குளம் இருக்குது, கோயில் போனா ஒரு கிணறு இருக்குதுன்னா அதுலேயே கொஞ்சம் ஜலம் எடுத்து கங்கா தேவி பிரார்த்தனை பண்ணிட்டு மேல பிரதர்சனம் பண்ணிட்டு வரலாம். அம்மா செய்யும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கும். அதனால இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இது, ஒரு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம். அதனால இன்னொரு விசேஷம் என்னன்னா, அவமாகம்னு பஞ்சாங்கத்திலையும் காலடியில் போட்டிருக்கோம். இந்த தினமே ஆணி மாசம் 2ஆம் தேதி அவமாகம் அப்படின்னு காலண்டர்ல போட்டிருக்கோம். அதுக்கு பலன் என்னன்னா, சாதாரண நாட்களில் சூரிய உதயத்துக்கும் ஒரு திதிக்கும் மட்டும் எடுக்கும். அதனால முன்பு திதி நம்ம செய்த பாவம் அடுத்து வரக்கூடிய காலத்துல ஒரு மறுநாள் செய்யக்கூடிய தோஷத்துக்கு இடைப்பட்ட காலம் இன்றைய தினம் எத்தனை குறையும். அதனால அந்த சந்திப்பு ஆன்மீக ரீதி பார்க்கும்போது சற்று இந்த நாளாக கருதப்பட்டு முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் செய்வது உகந்த நாளாக இருக்கும். எனினும் ஒரே நாளில் பல மாறுபாடுகள் இருந்தாலும் புதிய சுப நிகழ்ச்சிகள் மற்றும் பல நிகழ்ச்சிகளுக்கு தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. இந்த தினம் பெருசா ஒரு சுப காரியம் தொடங்கக்கூடாது. அதனால இந்த தினம் சற்று கவனமாக இருக்கணும். இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை யாரும் செய்ய மாட்டோம். அதனால இதெல்லாம் நம்ம வந்து கடைபிடித்து வருவது கால சிறந்ததாகவே அமையும். அது மட்டும் இல்லாம சோமபாதம் அப்படின்னு பேர். அப்ப சோமபாதம் என்ன சொல்றது? சோமன் என்றால் பரமபாதம். இந்த பரமபாத விளையாட்டுக்கு உண்டான நாள் கிருஷ்ண பரமாத்மா பரமபாதம் ஆடினார். அதனால நம்மளுக்கு பலவிதமான ஏற்ற இறக்கம் வாழ்க்கையில இருந்து சந்திச்சுட்டு வரோம். அதனால இந்த பரமபாத விளையாட்டுக்கு உண்டான நாளாக இந்த தினம் இருக்குது. அடுத்தபடியாக பரவ வருஷம் ஆனி மாதம் 3ஆம் தேதி 17/6/2026 புதன்கிழமை வளர்பிறை திதி திதி நள்ளிரவு 2:36 வரை. அதன் பின்பு சதுர்த்தி திதி. புனர்பூஷ நட்சத்திரம் இரவு 6:10 வரை. அதன் பின்பு பூச நட்சத்திரம். துருவம் நாமயோகம் இரவு 1:39 வரை. தைதூள கரணம் மாலை 3:48 வரை. இந்த நேத்திரம் பூஜ்யம் பங்கு, ஜீவன் அறப்பங்காக உள்ளது. இந்த நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த தினம் ரம்பை திதியை கதலி கௌரி விரதம்,
பெண்களுக்கு அழகு வசீகரம் கூடும், விரைவில் திருமணம் கூடும், மாதவி விரதம் பெறணும்னு கண்டு வந்த ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பவனி சிதம்பரம் சிவபெருமான் புறப்பாடு சுபமுகூர்த்தம் நாள் இன்றைய தினம். இந்த புதன்கிழமை ஆனி மாதம் 3ஆம் தேதி நம்மளுக்கு ரம்பை திதி. ரம்பை திருதியில நம்மளுக்கு இந்த விரதம் பெண்களுக்கு உண்டான விரதம் அழகு வசீகரம் ஆயுள் ஐஸ்வர்யம் எல்லாமே கிடைக்கும் அந்த திதி பூஜை செய்யும் போது. அதனாலதான் அட்சய திருதியை நம்ம சொல்றோம். அது மட்டும்தான் தங்கம் போய் வாங்குறோம். ஆனா ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய வளர்பிறை திருதியில லட்சுமி தேவி யார் பூஜை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்களோ அவங்கள எல்லாமே வசீகரம் உண்டாகும். இந்த ரம்பை திருதியில கும்பிட்டு வரும்போது மாங்கல்ய பலம் கொடுக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், அழகு அதிகரிக்கும், உடல் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இத்தனை நம்ம கிடைக்குது. அதனால அந்த பலவிதமான நன்மை நடக்கக்கூடிய காலம். அதனால அழகு மட்டும் இல்லை, தேவலோகத்து பெண்களாக பார்வதி தேவி கூட மிஞ்சியும் கூட அளவுக்கு நம்மளுக்கு அழகு கொடுக்கும்னு சொல்லுவோம். ஆனா தேவலோக பெண்கள்லாம் நம்ம தெரிஞ்சது ரம்பை தான். ரம்பை, ஊர்வசி, மேனகை அப்படிதான் தெரியும். ஆனா இந்த நாள்ல விரதம் என்று கடைபிடிப்பதால பெண்களுக்கு பல முக்கியமான வசீகரத்தன்மை கொடுக்கறது மட்டும் இல்லாம அழகு கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த விரதம் கொடுக்கறதால் அவங்களுக்கு மாங்கல்ய பலமும் கொடுக்குது. சரி, இது திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது மிக விரைவில் திருமணம் கைகூடும். மிக விரைவில் திருமணம் நடப்பது, குழந்தை பேரு உண்டாகுவது அத்தனை கொடுக்கும். அதனால இந்த கௌரி விரதம் தவறாம வழிபாடு செய்து வரும்போது லட்சுமி கரம் கொடுக்கும்னு சொல்லுவோம். ஒரு பெண்ணுக்கு தேவை என்ன? வசீகரத்தன்மை, அழகு வேணும். அந்த அழகும் வசீகரத்தன்மை இந்த கௌரி விரதம் கொடுத்துரும். அந்த ரம்பை கௌரி இந்த மாதம் தோறும் இந்த வைகாசி வரும், சில நேரம் ஆனி மாதம் வரும். ஒவ்வொரு மாதம் திதி நட்சத்திரம் மாறுபடும் போது அந்த திதிகள் மாறும்போது அதுக்குண்டான தன்மை கொடுக்கும். அதனால காலையில நீராடி இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது உங்களுக்கு அனைத்து விதமான சௌபாகியங்கள் கிடைக்கும். இன்றைய தினம் அடுத்த விசேஷமாக கதலி கௌரி விரதம். இது குடும்ப ஒற்றுமைக்கு வேண்டிய நாள், வேண்டிய வரம் கிடைக்கும். பெண்கள் இந்த விரதம் கடைபிடித்து அந்த கௌரி அம்மன் கிட்ட நமக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம என்ன கோரிக்கை வைக்கணுமோ அது கிடைக்கும். கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவது, அதிகமா பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை நல்ல ஒரு கணவன் அமையணும், எந்த பழக்கமே இருக்கக்கூடாது சொல்லுவோம். அதெல்லாம் குடும்பம் நல்ல மேன்மை அடையும். பெண்கள் கணவனிடம் நீண்ட ஆயுளுடன் தாம்பத்தியம் ஒற்றுமையுடன் வாழக்கூடிய வாழ்க்கை அவங்களுக்கு கொடுக்கும். குளம் தலைக்கும்னால குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும். இறைவன் கொடுக்க தயாரா இருக்கார், நம்ம தான் இப்ப பெற்றுக்கிறது தயாரா இல்லை. அது ஒரு பக்கம் மனசுல வச்சுங்க. அதனால குளம் தலைக்கும், வம்ச விருதி அடையும் இந்த கதலி கௌரவ விரதத்தால். அதனால தினசரி இந்த மாதம் வரக்கூடிய வளர்பிறை திருதியில சதுர்தசி நெருங்கி வரக்கூடிய காலத்துல அதை கும்பிட்டு வரும்போது இன்னும் வெள்ளிக்கிழமை வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா இது புதன்கிழமை வந்திருக்குது. அதனால பூஜை வாழைப்பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு வீட்டுல பூஜை அறையில பூஜை செய்து ஒரு சாஸ்தாங்கம் உட்கார்ந்து சிவபெருமானையும் பார்வதி தேவி மனதார வேண்டிக்கிட்டு பூஜை செய்து 108 முறை கதலி தேவி மனதார வழிபாடு செய்து வரும்போது அனைத்து விதமான நன்மை நடக்கும். பூஜை நிறைவடைந்த பின் படையிலிட்ட வாழைப்பழங்கள் 8 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு தானமாக கொடுப்பது சிறந்தது. பிரசாதமா கொடுக்கணும். அதனால அந்த குழந்தைங்களுக்கு 8 வயது குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்ல ஒரு கரணம், நல்ல ஒரு பலம் கொடுக்கும். அடுத்தபடியாக பரவபட்சம் ஆனி மாதம் 4ஆம் தேதி 18/6/2026 வியாழக்கிழமை வளர்பிறை சதுர்தசி திதி இரவு 12:41 வரை. அதன் பின்பு பஞ்சமி திதி பூச நட்சத்திரம் மாலை 4:57 வரை. அதன் பின்பு ஆயுள நட்சத்திரம் வியாதிபாத நாமயோகம், இந்த வனசை கரணம், சித்த யோகம், நேத்திரம் 0 பங்கு, ஜீவன் அரை பங்காக உள்ளது. இந்த மாத சதுர்த்தி
உமா மகேஸ்வர பூஜை. இன்றைய தினம் கூட கதலி கௌரம் விரதத்தை கடைபிடிக்கலாம். மிலட்டூர் விநாயக பெருமாள் புறப்பாடு, திருமையம் சத்தியமூர்த்தி புறப்பாடு, உடையார் கோவில் சிவபெருமான் திருவீதி உலா. இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள், வியாழக்கிழமை. மாதம் வரக்கூடிய விநாயகருக்கு உண்டான 4வது திதி சதுர்த்தி திதி. விநாயகர் பெருமான் அதிகாலையில நீராடி வழிபாடு தொடங்கணும். சங்கடகர சதுர்த்திக்கு மாலையில விரதத்தை தொடங்கணும். இந்த மாலைங்கிறது தேய்பிரை, காலை என்பது வளர்பிறை. அப்ப வளர்பிறையில விநாயகர் பெருமானை அருகம்புல், வாழைப்பழம், நெல் பொறி, கடலை, அவல், மோதகம் போன்றவற்றை படைத்து விநாயகர் பெருமானுடைய ஆசீர்வாதம் வாங்கணும். அன்றைய தினம் நல்ல ஒரு 7 தீபம், நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு பலவிதமான நன்மை நடக்கும். அப்போ இதனால நம்மளுக்கு பல விதத்துல நம்மளுக்கு வந்து தோஷம் குறையும். நல்ல கல்வி ஞானம் உண்டாகும். முதல்ல கல்வி செல்வம் கிடைக்கும். நல்ல வாக்குவன்மை கொடுக்கும். ஒரு இடத்துல நம்ம ஒரு மீட்டிங்ல பேசுறோம், ஒரு மேடையில பேசுறோம், அந்த பேச்சு திறன் நல்லா வரணும். விநாயகர் பெருமான் நாவில் குடிக்கொண்டு அருளாசி கொள்வார். அதனால மாத சதுர்த்திக்கு அவ்வளவு தூரமான பலன் கொடுக்குது. ஆனா மாதம் வரக்கூடிய சதுர்த்தியில தவறாம வழிபாடு செய்து வரும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கும். இந்த தினம் நம்ம வந்து செய்து வரணும். முக்கியமா அது செய்து வர நம்மளுக்கு பல விதத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் அனைத்தும் நிவர்த்தி செய்து கொடுக்கும். ஆனா இன்னைக்கு மாத சதுர்த்தி உமா பூஜை, அதாவது பஜனை செய்து வரணும். துர்கா தேவி, அதாவது கௌரி விரதம். அடுத்தபடியாக பரவ வருஷம் ஆணி மாதம் 5ஆம் தேதி 19/6/2026 வெள்ளிக்கிழமை, வளர்பிறை பஞ்சமி திதி இரவு 11 மணி 7 நிமிடம் வரை. பின்பு சஷ்டி திதி, ஆயுள நட்சத்திரம் மாலை 4 மணி 2 நிமிடம் வரை. அதன் பின்பு மக நட்சத்திரம், ஹர்ஷன நாமயோகம் இரவு 11 மணி வரை. பவகரணம் காலை 11 மணி 53 நிமிடம் வரை. மரண யோகம் நேத்திரம் 1 ஜீவன் அரை பங்காக உள்ளது. இந்த வளர்பிறை பஞ்சமி திதி, சிறுவில்லிபுத்தூர் பட்டர் பிரான் ஆளும் பல்லாக்கில் புறப்பாடு, சங்கரன் கோவில் கோமதி அம்மன் தங்க பாவடை தரிசனம், சிதம்பரம் சிவபெருமான் திருவீதி உலா. இந்த ஆலயத்துக்கு உண்டான விசேஷம். இந்த வளர்பிறை பஞ்சமி 5வது திதி, அமாவாசைக்கு அப்புறம் தொடங்கக்கூடிய திதி பஞ்சமி 5வது. பஞ்சமினாலே எது செய்தாலும் நம்மளுக்கு நீடித்து நிற்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஜோடத்திலையும் சரி, நடைமுறை வார்த்தையும் சரி, பஞ்சமியில செய் எப்பவுமே உனக்கு நல்லா கொடுக்கும். அதே அளவு பஞ்சமி திதி நாக பஞ்சமி வரும், வருட பஞ்சமின்னு வரும். அப்ப பஞ்சமிக்கு அவ்வளவு விஷம் உள்ள காலமாக இருந்தாலும் அந்த தோஷத்தை நம்ம நிவர்த்தி செய்து கொள்ளணும். ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விதமாக. அப்ப அந்த பஞ்சமி திதிக்கு நம்ம வழிபாடு செய்து வர செல்வ வளம் செழிக்கும். செல்வத்தால் நம்மளுக்கு வந்து பலவிதமான தடை இருந்தா அந்த தடையெல்லாம் நிவர்த்தியாக அந்த செல்வம் வந்து நம்மளுக்கு செழிப்பாக கொடுத்து வரும். மிகவும் உகந்த நாளாக இருக்குது. அம்மன் வழிபாடு செய்யணும்னா வாராகி அம்மன் வழிபாடு செய்து கொள்ளலாம். பெருமாள் ஆலயம் சென்றால் கருடனை வழிபாடு செய்து கொள்ளலாம். கன்னியர்களுக்கு வழிபாடு செய்து கொள்ளலாம். ஒரு கன்னி பெண்ணுக்கு கூட ஒரு பூஜை செய்துட்டு வரலாம். பெரிய தெய்வத்துக்கு போய் பூஜை செய்யணும் கூட இல்லை. நம்ம வீட்டுல அருகாம ஒரு குழந்தை கூட கூப்பிட்டு எதைனா அவங்களுக்கு பிடிச்ச உணவு கொடுக்கலாம். ஒரு சாக்கில் கூட கொடுக்கலாம். அந்த குழந்தை நல்லா டேஸ்டா இருக்கு, ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனாலே நம்மளுக்கு கிடைக்கும். அந்த குழந்தைங்களுடைய ஆசீர்வாதம் சொல்லும். அங்க மன மகிழ்ச்சியே நம்மளுக்கு போதும். துன்பம் எல்லாம் நம்மளுக்கு விளக்கிடும். அப்ப அம்மனை போய் நம்ம நேர்ல போய் வழிபாடு செய்யறோம். வெத்தலை பாக்கு பழம் பல விதமான படையல் வச்சு வழிபாடு செய்தாலும் நேரடியாக இருக்கக்கூடிய குழந்தை வடிவமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம வந்து ஒரு 5 ரூபாய் சாக்லேட்டு நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கணும். அதனால துன்பங்கள்லாம் எதிர்காலத்துல வரக்கூடிய துன்பம்லாம் நிவர்த்தி செய்து அனைத்து விதமான வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை. அது மட்டுமா, ஞானமும் கல்வி சேர்த்து கிடைக்கும், அறிவு கிடைக்கும்.
புகழ் கிடைக்கும், சரஸ்வதி தேவியுடைய கடாட்சம் கிடைக்கும், வம்ச விருத்தி கிடைக்கும். அதனால இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அது மட்டும் அல்லாது நாகதோஷம் நிவர்த்தி ஆகும். ராகு கேதுவால் இருக்கப்பட தோஷம், ராகு கேதுவால் ஆளப்படக்கூடிய ஜாதகமாக இருந்தால் ராகு திசை, ராகு புத்தி, கோச்சாரப்படி ராகு சரியில்லை, அத்தனை தோஷம் நிவர்த்தி ஆகும் அந்த பஞ்சமி விரதத்துல. அதனால வாராகியம்மன் போய் வழிபாடு செய்து வர்றது ரொம்ப சுபத்தன்மை கொடுக்கும். இந்த தினம் குருவின் ஆசீர்வாதம் வேண்டி ஆதிசங்கரர், பகவத்பாதம் போன்ற பெரிய பெரிய மகான்களை தரிசனம் செய்து நாளை திருமணம் வேண்டி தொடங்கக்கூடிய விரதம் நல்ல ஒரு சுபத்தன்மை கிடைக்கும். ஆனால் இந்த விரதத்தை கடைபிடித்து அம்பிகையுடைய அனுகிரகம் பெற்று ஏழை எளியவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு, மாங்கல்ய சரடு தானமாக மஞ்சள் கலர் உண்டான புடவை, மஞ்சள் கலர் ரவிக்கை, இந்த மாதிரி தானம் கொடுத்து வரும்போது உங்களுக்கு மங்களத்தை வாரி வழங்கும் அந்த தெய்வி. அதனால இந்த தினம் பல விதத்துல உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய காலம். அடுத்தபடியாக பரவ வருஷம் ஆனி மாதம் 6ஆம் தேதி 20/6/2026 சனிக்கிழமை, வளர்பிறை சஷ்டி திதி இரவு 9:55 வரை. அதன் பின்பு சப்தமி திதி, மகம் நட்சத்திரம் பகல் 3:29 வரை. அதன் பின்பு பூர நட்சத்திரம், வஜ்ரம் நாமயகம் இரவு 6:44 வரை. கௌளவ கரணம் காலை 10:28 வரை. அமிர்த யோகம் பகல் 3:30 வரை. அதன் பின்பு சித்த யோகம். இந்த நேத்திரம் ஒரு பங்கு, ஜீவன் அரை பங்காக உள்ளது. இன்றைய தினம் கரிநாள், வளர்பிறை சஷ்டி விரதம், ஆரண்ய கௌரி விரதம், மாணிக்க வாசகர் திருநட்சத்திரம், சிறுவில்லிபித்தர் ஸ்ரீ பட்டாபிராம் ஹம்ச வாகனத்தில் இரவு, சுவாமி பெரிய பெருமாள் கருட வாகனத்தில் திருவீதி உலா. ஆலயத்துக்குண்டான விசேஷங்கள். இன்று வளர்பிறை சஷ்டி சனிக்கிழமை வருது. அந்த நட்சத்திரம் மக நட்சத்திரம், இரவு பூர நட்சத்திரம், சிம்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். அது ரொம்ப அருமையான தருணம். முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர 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 அந்த அருளாசினால நம்மளுக்கு எண்ணற்ற ஆற்றல் கொடுக்கும். தொழில் மேன்மை அடையுது. தொழில்னால் நம்மளுக்கு பல விதத்துல தடைகள் நிவர்த்தி ஆகும். மனக்கசப்போடு நம்ம கூட உறவாடி கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த மனம் மாறி, இவர்கிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டேன், இவனுக்கு நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன், இவர் நான் தப்பா நினைச்சது தப்பு தான் அப்படின்னு அவர் உணர்ந்து நம்மகிட்ட நேர்மையாக நடந்தக்கூடிய தன்மை இந்த வளர்பிறை பஞ்சமியில இந்த வளர்பிறை சஷ்டி திதியில முருகப்பெருமாள் வழிபாடு செய்யும்போது அனைத்தும் நம்மளுக்கு நன்மை கொடுக்கும். தீராத நோய் நீங்கும், தீராத வியாதி, எல்லா வியாதி செய்து டாக்டர்கிட்ட போனா எல்லாம் நல்லா இருக்கு, எல்லா டெஸ்ட் எடுத்தாச்சு, அவர் ஓய்வு எடுக்க சொல்றார். அப்ப வியாதி ஏதேனும் ஒன்று பண்ணிட்டு இருந்தா இறைவனையும் சார்ந்து இருக்கணும். அந்த கிரக சாபம், திட்டக கோளார், தெய்வ சாபம், தெய்வ கோளார் எல்லாம் அந்த முருகப்பெருமான் ஒன்னொன்னா நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். அதனால நம்மளுக்கு பல விதத்துல முதல்ல நம்மளுக்கு தடை எது செய்யுது? படிப்புல தடை செய்யும், படிப்பு சரியா வரல. ரெண்டாவது என்ன செய்யும்? தொழில் தடை, நல்ல வேலை கிடைக்கல. மூணாவது என்ன செய்யும்? திருமண தடை, இப்ப கல்யாணம் நடக்கல. நாலாவது என்ன செய்யும்? குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை கொடுக்கும். அப்ப அத்தனை விதத்துல அந்த முருகப்பெருமானுடைய வளர்பிறை சஷ்டி விரதம் இருந்து ஒரு பூமாலை, ஒரு அரளிப்பூ சாத்தி முருகப்பெருமானுக்கு மனதார வேண்டி, ஐயா நீதான் எனக்கு இத்தனை விதமான குறைபாடு ஒன்னொன்னா நீ நிவர்த்தி செய்துட்டு வர, எனக்கு இந்த குறை நிவர்த்தி செய்து கொடுன்னு ஏதேனும் ஒரு குறை மட்டுமே இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளுக்கு 1008 குறை இருக்கும், அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. நான் இந்த சஷ்டி நாள் காலையில விரதம் இருந்து முடிஞ்சா பச்சை கலர் துணி அணிங்க, பச்சை கலர் புடவை, பெண்கள் ஆண்கள் பச்சை கலர் வேஷ்டி, பச்சை கலர் சட்டை அணிந்து விரதம் இருப்பது இன்னும் சிறந்தது.
முருகப்பெருமான் முழுமையான உபவாசம் இருந்து வழிபாடு செய்து வரும்போது பால் பழம் மட்டும் உட்கொண்டு வந்தாலே போதுமானது. பால் பழம் சாப்பிட்டு வழிபாடு செய்து வரும்போது பல விதத்துல நம்மளுக்கு நன்மை நடக்கும். ஆகவே இந்த மந்திர உச்சாடனம் அப்படின்னு எடுத்தாலே சஷ்டி கவசம் படிக்கலாம், அதாவது வேல் விருத்தம் படிக்கலாம். அதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு அந்த முருகப்பெருமானுடைய பரிபூர்ண கிருபகடாசம் கிடைக்கும். தொழில் நல்ல மேன்மை அடையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் நடக்கும், எதிரிகளுடைய தடைகள் நிவர்த்தி ஆகும், கடன் தொல்லை நிவர்த்தி ஆகும் இந்த விரதத்தால. அதனால அந்த முருகப்பெருமான் மனதார வேண்டி வழிபாடு செய்து வாருங்க தொடர்ந்து. அடுத்தபடியாக ஆரண்ய கௌரி விரதம். அதாவது ஆரண்யம்னா வனத்துல இருக்கக்கூடிய கௌரின்னு பேர். ஆரண்யம்னாலே வனம் பேர். வனம்னா காடுல இருக்கக்கூடிய தேவி. அதாவது சொல்லுவாங்க காட்டு தேவி, கிராம தேவதை, எல்ல தேவதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அவங்கள போய் நம்ம பூஜை செய்யணும். ஆனா இன்னைக்கு இன்னும் சேர்த்து வரக்கூடிய காலம்ங்கிறதுனால ஆரண்ய கௌரி விரதத்துக்கு அந்த தேவி வழிபாடு செய்து வரும்போது அழகான குழந்தை பிறக்கும் சொல்லுவோம். நல்ல குழந்தை வேணும். அப்ப காட்டுல இருக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டை எப்படி நம்மளுக்கு அழகான குழந்தை கிடைக்கும்? அவ காட்டுவாசி ஆச்சு அப்படிலாம் கிடையாது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணமே நம்மளுக்கு வாரி வழங்கும் போது பல விதத்துல நல்ல செல்வத்தை கொடுப்பது மட்டும் அல்லாது அழகான குழந்தை மகப்பேறு கொடுத்து அது சுகப்பிரசவம் நடந்து எந்த விதமான தடை இல்லாம நீண்ட ஆயுள் கொடுத்து நிலையில்லாத அதாவது நிறைவான செல்வத்தை கொடுத்து நம்மளை வாழ வைக்கும் அந்த தேவி. அதனால இந்த காடு, மலை, நதி, இந்த மரம் போன்ற இடங்களுக்கு இயற்கை அம்பிகைக்கு வழிபாடு செய்து வர்றது அந்த வழக்கம் ஆதி காலத்துல இருந்து உண்டு. இந்த ஆதி காலத்துல நிறைய ஒரு 50 வருஷம் முன்னாடி கூட, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட நிறைய அந்த கிராம தேவதை, எல்ல தேவதை, இந்த நதியில இந்த ஒரு மலை பார்த்தா இந்த மலை பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மனுக்கு நல்ல சக்தி ஜாஸ்தி. அதே மாதிரி ஓடும் தண்ணி பக்கத்துல ஒரு நதி, அதாவது கடல், நதி, இந்த மாதிரி இடத்துல ஒரு தெய்வம் இருந்தா நல்ல சக்தின்னு போய் வழிபாடு செய்து பூஜை செஞ்சுட்டு வர்றது வழக்கம். அப்ப காடு அப்படின்னாலே என்ன? வெட்ட வெளின்னு பேர். வெட்ட வெளி மேய்துன்னு யாரு? பட்டை மீது கடுமா குடும்பம் பட்டை மீது கடான்னு பாட்டு. அப்ப அந்த காட்டுல இருக்கக்கூடிய அம்மனை மனதார வேண்டணும். ஒரு வயக்காட்டுல இருக்குது, பெரிய வயக்காடு, அங்க ஒரு அம்மன் இருக்குன்னா அது நல்ல சக்தி. அமைதி வேண்டி வழிபாடு செய்யறது. அதனால இந்த தினம் அந்த தேவியை கௌரியை நல்ல மனதார இயற்கையாக பூஜை செய்து நல்ல நறுமணம் உள்ள பூக்களால் அர்ச்சனை செய்து பழங்கள்லாம் நைவேத்தியம் செய்து பால் பழம் மற்றும் உட்கொண்டு உபவாசம் இருந்து வரும்போது அனைத்து விதமான நன்மை நடக்கும். மற்றொரு விஷயத்தம் இருந்தாலே பித்ருதோஷம் கூட நிவர்த்தி பண்ணும், சாபங்கள் நிவர்த்தி பண்ணும் ஆரண்ய தேவியை வழிபாடு செய்யும் போது. சந்ததிகள் உருவாக்கக்கூடிய தன்மை தடையினா பித்ருதோஷத்தால குழந்தை பிறக்காது. அந்த ராகு, சனி, பாவ கிரகம் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, 5ஆம் இடத்துல பாவ கிரகம் தான் குழந்தை பிறக்க தாமதம் செய்யும். அத்தனை தோஷம் இந்த ஆரண்ய தேவி வழிபாடு செய்யும் போது இந்த புத்திர பேரு கொடுக்கும். ஆனா அந்த சஷ்டி தோறும் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் ஆரண்ய தேவியும் சேர்த்து வழிபாடு செய்து வரும்போது நம்மளுக்கு பல தடைகள்லாம் நிவர்த்தி செய்து நன்மையே நடக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா, ஜெயபாலா. வாழ்க வளமுடன்.